திருமாவளவனுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கட்சியினர் வந்து போராட்டம் ஈடுபடுறாங்க. மக்கள் அடிக்கிறக்கா? திருமாவளவன் அவர்களுக்கு இசட் பிரிவு கொடுத்து அதை வச்சு மக்களுக்கு அடிக்கிறக்கா? ஒரு ரோட்டில் போகிறாங்க, 2 வீலரில் ஒருத்தர் வர்றாரு, வண்டி முட்டி இருந்துருந்தான். இது எங்கள் எல்லோருக்குமே நடந்திருக்கு, எல்லோருக்கும் நடந்திருக்கு. திருமாவளவன் எனக்கு நடந்திருக்கு. எல்லாரும் ஃபஸ்ட் நாம் என்ன பண்ணுவோம், சாரி சொல்லுவோம். அவர் நல்லா இருக்காரான்னு பார்ப்போம், அவரை நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக பார்ப்போம். அவருடைய உயிருக்கு உத்தரவாதம். ஏன்னா நம்ம தலைவர் என்கின்ற முறையில், சமுதாய பணியில் இருக்கிற முறையில் அடுத்தவங்களை காப்பாற்ற வேண்டியது முதல் பொறுப்பு. இன்றைக்கி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மூத்த தலைவர். அவர் சமீபத்தில் அவருடைய தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தை ஏற்றுக்க முடியுமா? ஃபஸ்ட்டு மிரட்டுறாங்க, வண்டியை பிடுங்குறாங்க, 2 பேர் வண்டியை பிடிச்சி தள்ளி விட்றாங்க, அந்த வண்டி கீழே விழுகுது. அதை நாம் பத்திரிகை நண்பர்கள்ட்ட படம் பிடித்து காட்டுறோம், பாருங்கள் இந்த மாதிரி நடக்குதுன்னு. அதனால் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர், ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர், அதை பற்றி எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு இடத்துல அவருடைய தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதற்கும் அண்ணன் திருமாவளவன் தானே பொறுப்பு. ஏன்னா காருக்குள் அவர் உட்கார்ந்துருக்கார். இதில் ஆச்சரியம் அதிர்ச்சி என்னன்னாங்க, உச்சநீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அவரை அட்டாக் பண்ணாங்கிற கூட்டத்துக்கு கண்டிக்க போயிட்டு திரும்ப வந்து இவங்களே ஒருத்தர் அட்டாக் பண்ணால் எப்படிங்கன்னா? அதனால் இசட் பிரிவு பாதுகாப்பு, ஒய்சி இதெல்லாம் வந்து மத்திய அரசு, ஆளுகின்ற மாநில அரசு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் டீம் எடுக்கிறாங்க, நான் சர்வே டீம் எடுத்து அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது, செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டின்னு. அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அன்னைக்கு நடந்து கொண்ட விதம் முற்றிலும் தவறு. இதை சொன்னால் நம்மளே 4 பேர் வந்து திட்டுறான், எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம். உண்மை தானே சொன்னோம். பப்ளிக்கில் நீங்கள் அடிக்கலாமா, ஒருத்தருடைய வண்டியை உடைக்கலாமா? அது எவ்வளோ பெரிய தவறுங்கண்ணா. இது வரைக்கும் காவல்துறை வந்து அவங்க சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இன்னைக்கு திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு புரியல, காவல்துறை நண்பர்கள் ஏன் அவருடைய கட்சி அவர்கள் செய்த தவறுக்கு ஏன் முட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியலீங்கண்ணா. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தப்பு தொண்டர்கள் மீது. திருமாவளவன் மேலே தப்புன்னு நான் சொல்ல, உள்ளே இருந்தால் ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். வெளியிருந்த தொண்டர்கள் அடிக்கிறாங்க, வண்டியை உடைக்கிறாங்க, இவ்வளோ பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறாங்க, கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு பேசிக் எஃப்ஐஆர் கூட போடாமல் காவல்துறை உங்களுக்கும் எனக்கும் ஹெல்மெட்டு போடணும். நீங்கள் முதலமைச்சர் அவங்க கோயம்புத்தூரில் போய் பிளெட்ஜ் எடுக்கிறாங்க, கோயம்புத்தூரில் ஹெல்மெட் போடணும், நீங்கள் வண்டி மெதுவாக ஓட்டணும், அப்படி போடணும். அதே முதலமைச்சர் அந்த பிளெட்ஜ் எடுக்கிறதுக்கு ரோட்டில் யாராச்சும் டிராஃபிக் வயலேஷன் பண்ணி கலாட்டா பண்ணால் எஃப்ஐஆர் போடுங்கன்னு முதலமைச்சர் சொல்லாமே. இன்னைக்கு கோயம்புத்தூர் எவ்வளோ பேர்த்தை சேர்த்து முதலமைச்சர் அவர்கள் டிராஃபிக் பிளெட்ஜ் எடுக்கிறார், டிராஃபிக் வயலேஷன் பண்ணாதீங்கன்னு. அவருடைய கூட்டணியை சார்ந்த ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வயலேஷன் பண்ணும் பொழுது இந்த முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலைன்னா மக்களுக்கு முதலமைச்சர் மீது எப்படி மரியாதை வருங்கன்னா? அண்ணாமலை முந்திரி கொட்டைத்தனமாக இதிலே வந்து விமர்சனம் செய்தது, எங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொன்னது உள்நோக்கம் கொண்டது. எல்லா சேனலும் பண்ணல, சொல்றதை கேளுங்க. ஏன் எல்லா சேனல் மேலே நாங்கள் புகார் கொடுக்கல? எல்லா சேனலும் தானே செய்தி வந்தது, எல்லா சேனல்லையும் செய்தி வந்ததுல, ஏன் வேற சேனல் நான் சொல்லல? இந்த டிவி வந்து தொடர்ந்து பல வருஷமா ஒரு சைடு எடுத்து ஒரு அவதூறு பரப்புறதிலையும் வதந்தி பரப்புறதிலையும் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துறதிலையும் குறியாருக்கு செயல்படுறாங்க. நாங்க இல்லைன்னு மறுத்தது பிறகும் திரும்ப வந்து மாட்டிக்கொண்ட வீசிக்கான செய்தியை போடுறாங்க. பைக் மோதியது, பைக்கின் மீது திருமாவளவன் கார் மோதியதுன்றாங்க. கார் மோதியதுங்கிறது என்ன செய்தி? அது மோதியதாக தெரிகிறதுன்னு வேணா சொல்லிருக்கலாம்ல, அப்படி சொல்லப்படுகிறதுன்னு சொல்லலாம்ல, அல்லது அந்த பையன் சொல்றான்னா சொல்லணும்ல. இவங்க எப்படி ஒரு முடிந்த முடிவுக்கு வராங்க, உறுதியான முடிவுக்கு? இவ்வளவு நடந்த பிறகும் நேற்று நீங்க பேசுறப்ப அவர் வாங்கின அடி பத்தாதெல்லாம் சொல்லல, அதெல்லாம் தப்புங்க, அப்படிலாம் சொல்ல கிடையாது. அடிப்பத்தான் சொல்ல, இவங்க 4 தட்டு தட்டினாங்க, அவ்வளவுதான். அது வந்து நான் வந்து வீடியோல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், வண்டியில உட்காந்து நான் பார்க்கல. என் வண்டி நகர்ந்துருச்சு, அந்த மொத்த செகண்ட்ஸே பாருங்க, 30 செகண்ட் 40 செகண்ட் தான் நடந்திருக்கும். சுத்தி சூழ்ந்து நின்றுட்டாங்க வண்டிக்கு முன்னால, அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. நான் உள்ள உட்காந்துருக்கும் போது அந்த மாதிரிலாம் நான் வந்து விட்டுட்டு ஒரு ஆள் கிடையாது, பிரச்சனை டக்குன்னு ஸ்பாட்ல இறங்கிடுவேன் நான். வேற டைமென்ஷன் சொல்றாங்க. அதாவது என்ன, ஒரு கட்சி தலைவருடைய அடங்கம் இருங்கிறதுக்கான முழக்கம் வேறுங்க. அது வந்து நான் கிட்டத்தட்ட 35 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன், அவங்களுக்காக சொல்லல. ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் வந்து இது மாதிரி ஒடுங்கி கிடக்காதீங்க, கேஸ் போட்டானாக்கா பயப்படாதீங்க, யாராவது வந்து உங்களை மிரட்டாண்டா பயப்படாதீங்கன்னு சொல்றதுங்கிறது அது ஒரு அரசியல் முழக்கம். அது யாரும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரானது இல்லை, ஒரு சமூகத்துக்கு எதிரானது கிடையாது. அது உலகம் முழுக்க பொருந்தும், எந்த சமூகத்துக்காக இருந்தாலும் அது பொருந்தும். செங்கல்பட்டு நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அவர் வந்து எதுவாக இருந்தா நான் என்ன சொன்னா, அவங்க யாரும் திட்டமிட்டு அடிக்கல, அவன் முறைக்கிறான், திரும்ப முறைக்கிறான். எஸ்கார்ட் போலீஸ் வந்து சொல்றாங்கல்ல, தம்பி ஒதுங்க, என்ன ஒதுங்கி இருக்கலாம்ல, அதுக்கு அடுத்து இருக்கிற தம்பிங்கெல்லாம் ஒதுங்க சொல்றாங்கல்ல, ஒதுங்கலாம். அப்ப என்ன நோக்கம்? வண்டி மோதி கீழே விழல, இல்ல வண்டி மோதி ஒரு ஏதாவது ஸ்கிராச் இருக்கா காட்டுங்க, ஒரு டெஸ்ட் எடுங்க. இந்த வண்டி அந்த வண்டி மோதணுங்கிறதுக்கு ஏதாவது பெயிண்ட் ஒட்டி இருக்கும்ல. எந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்காத போது வண்டி மோதிதுன்னு ஏன் சொல்லணும்? அப்ப ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குறதுக்கு முயற்சிக்கிறாங்கல்ல, அந்த டிவி மட்டும்தானே அதை செய்து திரும்ப செய்யறாங்களா? மறுபடியும் ஒரே ஆள் போய் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது, இவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது, ஒரு 3-4 பேர்ட்ட பேட்டி எடுத்து அவங்க வந்து சமூகத்தெல்லாம் பேர சொல்லி திருமாவளவன் அடிக்க சொன்னாரு பேட்டி வாங்கி போடுறாங்க.
இது உண்மையா? இதெல்லாம் நீங்க ஒத்துக்கிறீங்களா? இதுதான் உங்க ஊடக அறமா? இது உண்மையை திரிக்கிறது தான் ஊடக அறமா? அது ஒரு நேர்மை வேண்டாமா ஊடகத்துக்கு? ஒன் சைடு எடுத்து செய்வாங்க, அவதூறு பரப்புவாங்க, வதந்தியை பரப்புவாங்க, சமூக பதற்றத்தை பரப்புவாங்க. அதையெல்லாம் ஊடக சங்கங்கள் அங்கீகரிக்குதா? அப்போ நான் ஊடகவியலாளர் பக்கம் நிக்கிறவன் தான். ஊடகவியலாளருக்காக எத்தனை முறை நான் போய் களத்தில் நின்றுக்கிறேன். நான் என்றைக்கு நிற்பேன், இன்னைக்கு நிற்பேன், நாளைக்கு நிற்பேன். அது வேற விஷயம். ஆனா ஒன் சைடு எடுத்து வேலை செய்யக்கூடிய ஊடகங்களை நீங்க எப்படி அங்கீகரிக்கிறீங்க? பைக் மோதி இருக்கிறதுக்கு நீங்க ஆதாரம் காட்டுங்க. மற்ற சங்கங்கள்லாம் இன்னைக்கு என்ன கண்டிச்சிருக்காங்கல்ல, அந்த சங்கங்கள் எடுத்து இந்த ஃபுட்டேஜ் இருந்தா எடுத்து காட்டுங்க. உன் கார் அதுல மோதிச்சு, அதனால தான் அந்த செய்தியை போட்டாங்கன்னு காட்டுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். பொது இடத்துல நான் மன்னிப்பு கேட்கிறேன். இருசக்கர வண்டியின் மீது என்னுடைய கார் மோதியது அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் அவர் இருசக்கர வண்டியை நிறுத்திவிட்டு எங்கிட்ட சத்தம் போட்டதுக்கு ஆதாரம் இருக்கு. அவரை எஸ்கார்ட் போலீஸ் போய் நீங்க ஒதுங்கி போங்கன்னு கேட்கறாங்க. அவர் போக மாட்டேங்கிறாரு. அதன் பிறகு அங்க இருந்த எங்க இயக்கத் தோழர்கள் தம்பி ஒதுங்கி நில்லுங்க, தள்ளி போங்கன்னு சொல்றாங்க. அவர் போக மாட்டேங்கிறாரு. அந்த இடத்துல நின்று வீம்புக்கான ஒரு விவாதத்தை நடத்துறாரு, வாக்குவாதம் பண்றாரு. அப்போ வண்டியை நீ முன்னால் தள்ளிப்போ அப்படின்னு அவர் சேர்த்து தான் தள்ளுறாங்க. ஆனா அவர் கையை விட்டுறாரு. வண்டி அந்த வண்டி இன்னொரு உண்மை என்னன்னா, அந்த வண்டி எங்க கட்சிக்காரன் வண்டி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு தம்பியின் வண்டி. அந்த வண்டியை அவர் 12:30 மணிக்கு எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும், வேணும், கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்கிறாரு. ஆனா 12:30 மணிக்கு அந்த இடத்துல அவர் போல. 2:30 மணிக்கு நான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரும்போது தான் அந்த வண்டியை எடுத்துட்டு வராரு. அவர் முன்னால யாருமே இல்ல, எந்த டிராபிக்குமே இல்ல. நினைச்சிருந்தா சரன்னு வேகமா போயிருக்கலாம். அல்லது இடது பக்கத்துல நிறைய இடம் இருந்துச்சு, இடது பக்கத்துல ஒரு ஒதுங்கி போயிருக்கலாம். அல்லது வண்டியை பார்த்த பிறகு ஒரு கட்சி கொடி யாரோ வராங்க, சரி அவங்க போட்டோம் அப்படின்னு அவர் தள்ளி நின்றுருக்கலாம். ஆனா காருக்கு முன்னால வண்டியை நிறுத்திட்டு வண்டி மோதாத போதே, ஏன்னா வண்டிக்குள்ள இருந்து எங்களுக்கு தெரியும் வண்டி மோதிச்சா இல்லையான்னு. வண்டி மோதலை, வண்டி மோதுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது ஸ்பீட் பிரேக் இருக்கு, அந்த இடத்துல ஒரு 4-5 ஸ்பீட் பிரேக் இருக்கு. நாங்களும் அப்பதான் நிகழ்ச்சி முடிச்சு 2 நிமிஷம் தான் ஆகுது, உடனே ஸ்பீடு இருக்கிறதுக்கான தேவை அங்கே இல்லை. இப்போ வண்டியே மோதவில்லை என்கிற போது அண்ணாமலை எந்த புலனாய்வு அறிக்கையை பெற்றார்? வண்டி பைக்கில் மோதிச்சுன்னு சொல்றதுக்கு யார் அவருக்கு உறுதிப்படுத்தியது? அவர் ஏன் முந்திக்கிட்டு விடுதலை சிறுத்தையிலிருந்து குண்டர்கள்ங்கிறாரு, ரவுடிகள்ங்கிறாரு? அந்த வீடியோவை வெளியிட்டவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு என்னுடைய காருக்கு முன்னால் இருந்த ஒருவர் தான் எடுத்திருக்க முடியும். என்னுடைய காருக்கு முன்னால எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா நான் ப்ரொடெஸ்ட் பண்ற இடத்துல தான் எல்லாருமே இருந்தாங்க. வழக்கமா என்கிட்ட பேட்டி கேட்பாங்க, அந்த என்னன்னு தெரியல, பேட்டி கேட்கல. நான் இறங்கி வந்த உடனே நான் பாட்டுக்கு என் வண்டியில் ஏறி வந்துட்டேன். நல்ல வேர்த்து இருந்துச்சு, நான் தலையை தோட்டிட்டு தான் இருந்தேன். எதுவும் பின்னால் என்ன நடக்குது, சைடில் என்ன நடக்குதுன்னா நான் பார்க்கல. நல்லா வேர்த்து போச்சு. எனக்கு கொஞ்ச நேரம் தொடங்கலனா கூட தலைவலி வந்துடும். அதனால நான் அதை தொடச்சிட்டே வந்தேன். திடீர்னு எல்லாம் கும்பல் பண்ண தான் நான் பார்க்குறேன். ஒரு நிமிஷம் கூட இருக்காது, எங்கள் வண்டி அதுக்கப்புறம் மூவ் ஆயிடுச்சு. அந்த தம்பி அந்த பக்கம் ஓடிட்டாரு. கும்பலில் என்ன நடந்ததுன்னு கூட நான் பார்க்கல. ஏன் இறங்கல, ஏன் தடுக்கல அப்படிங்கிற கேள்வி தான் அவர் எழுப்புறாரு. எனவே முன்னால ஒரு ஆளை செட் பண்ணி வச்சு இந்த வீடியோவை எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ உடனடியா அண்ணாமலைக்கு போயிருக்கு, அல்லது அந்த வீடியோ உடனடியா ஒரு தனியார் தொலைக்காட்சி போயிருக்கு. சம்பவம் நடந்தது 2:34. ஆனா அந்த வீடியோ அந்த தனியார் தொலைக்காட்சியை 2:39க்கு அப்லோட் பண்றாங்க. 5 நிமிஷத்துல அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு வீடியோ எப்படி கிடைச்சது? அவர் அங்க எடுத்தாரா, அல்லது அவருக்கு வேற யாராவது கொடுத்தாங்களா? உடனடியா அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி அந்த செய்தி தெரியுது? அவர் அடுத்த 1 மணி நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் குண்டர்கள், அவங்களை கைது பண்ணணும், திருமாவளவன் அதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவர் கண்டிக்கிறாரு. அதனால நாங்க விசாரிச்சு வரணும். பொலிட்டிக்கலா எங்களுக்குள்ள கனெக்டட் அந்த லிங்க்ல விசாரிச்சு வரணும். இதுக்கு பின்னால பிஜேபி இருக்கு. இது மாதிரி நான் ஆர்ப்பாட்டத்துக்கு வரங்க தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற அட்வொகேட்ஸ்கிட்ட சொல்லி அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இது திட்டமிட்ட ஒன்று. இது குறித்து நான் முதல்வரை சந்திச்சு இது முழுமையா ஒரு விசாரணை நடத்தணும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா இது என்னுடைய பாதுகாப்போடு தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்கு. நான் முதல்ல இது ரொம்ப சிம்பிளா நினைச்சேன். ஒன்னும் இல்ல தம்பி, விடுங்க பிரச்சனை பண்ணாதீங்கன்னு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் தோழர்கள்லாம் மறியல் உட்கார்ந்தான உடனே டிசி லைனுக்கு வந்தாரு. சார் அது ஒன்றும் இல்லை சார், நான் போக சொல்லிட்டேன், நீங்க அந்த தம்பியை விட்டுருங்க, அவர் யாருன்னு தெரியாது. இப்ப அவர் வக்கீல்னு எங்களுக்கு தெரியுமா, அவர் என்ன சாதின்னு தெரியுமா, என்ன மதம் தெரியுமா, என்ன கட்சின்னு தெரியுமா, ஆனா அவருக்கு நான் யாருன்னு தெரியும். நான் உள்ள இருக்கிறது தெரியலனா கூட கட்சி கொடி தெரியும். எனக்கு பின்னால போலீஸ் எஸ்கார்ட் வராங்க, அவங்க சைரன் போட்டு வராங்க. இவ்வளவு தெரிஞ்சும் வண்டி மோதாத போதே ஒருத்தர் வண்டிக்கு முன்னால சென்ட்ரல்ல, ரோட் சென்ட்ரல்ல வண்டியை நிறுத்திட்டு அவரு நோக்கி அப்பயும் டிரைவர்கிட்ட போல என்கிட்ட நோக்கி வந்தாருங்கிறாங்க. நான் சரியா அதை கவனிக்கல, நான் கவனிக்கலாம், தலை தொடச்சிட்டு இருந்தேன். இந்த விவகாரத்தில் பிஜேபி உடனடியா ஆர்எஸ்எஸ் காரங்க தான் வேகமா இறங்கி வேலை செய்யறாங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட தொடர்புடைய சாதி அமைப்புகள் வேகமா வேலை செய்யறாங்க.
ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த தனியார் தொலைக்காட்சியும் அண்ணாமலையும் காரணமா இருக்காங்க. இப்ப எனக்கு எனக்கோ எங்க கூடியிருந்த தம்பிகளுக்கோ யார் என்ன அவங்களுக்கு என்ன அடையாளங்கிறது தெரியலாம், ஆனா அவரு என்ன அடையாளம் யாருக்குமே தெரியாது. உடனே இந்த சாதி பார்த்து தான் அவங்க அடிச்சாங்க அப்படின்னு ஒரு சாதிக்கு எதிராக எங்களை நிறுத்துறாங்க. நாங்க எப்படி ஒரு சாதிக்கு எதிராக செயல்பட முடியும்? அப்ப எங்களை ஒரு சாதிக்கு எதிராக நிறுத்துற முயற்சியில ஏன் அண்ணாமலை ஈடுபடுறாரு? சமூக பதற்றத்தை உருவாக்குறாரு. அவர் முதல்ல தமிழ்நாடு தலைவர் பதவியிலிருந்து வெளியே போயிட்டது அவருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த பிரச்சனையை அவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அட்ரஸ் பண்ணட்டும். இவர் கருத்து சொல்ல உரிமை இருக்கு, ஆனா பதற்றத்தை உருவாக்குறதுக்கும் ஒரு புலனாய்வு நடக்காத போது வண்டியில போய் மோதுனதுங்கிறது என்ன ஆதாரம்? வண்டியில மோதுனதுங்கிறதுக்கு ஆதாரம் காட்ட சொல்லுங்க, நான் மன்னிப்பு கேட்கிறேன். அதெல்லாம் எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லைங்க, மக்கள் பாதுகாப்பு போகும்.